திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருசிலாப்பட்டு பகுதியில் புரட்சித் தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், தலைமை கழக பேச்சாளர் சிவசண்முகம் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, திறனற்ற திமுக அரசால் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும், திமுகவினரே கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மகேந்திரன், திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், தெற்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் திருப்பதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்கள் நடமாட்டம் பள்ளிக்கூடங்கள் அருகாமையும் கல்லூரிகள் அருகாமையும் தாராளமாக கிடைக்குது. இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. தினைக்கும் பேப்பர்ல யாரா பண்ணா திமுக காரன் பண்ணிக்கிறான், பேரோட எழுதுறான். இதான் ஒண்ணுக்கு பேப்பர்ல இதை கடத்தினா, கஞ்சா கடத்தினா, போதைப் பொருள் கடத்தினா, இதுதான் நடந்துருக்குது. சாராயம் குடிச்சு 70-80 பேர் செத்தா கள்ளக்குறிச்சியில. எப்படி விஷ சாராயம், இதை கட்டுப்படுத்த முடியல. முழுக்க அவங்களே திமுக காரங்களே காசுனாங்கன்னு சொன்னாங்க. இப்படிதான் போச்சு இவங்களுடைய ஆட்சி. இப்படிதான் நடந்துன்னு இருக்குது. கொலை கொள்ளை, இவங்க சட்டம் ஒழுங்கை இவங்களால கட்டுப்படுத்த முடியல.